வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேரன் வீட்டை பார்க்கறதுக்கு பொண்ணு வீட்டில இருந்து வர்றாங்க அப்படின்ற விஷயத்த நிலா சொல்ல எல்லாருமே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. இன்னைக்கு காலையில தான் அண்ணன் ஆஃபீஸ் கிட்ட வந்து என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. அதான் உங்க எல்லாரையும் சீக்கிரம் வர சொல்லிட்டேன். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து வீட்டை க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க நிஜமாவே அண்ணன் தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுச்சா? என்னால் நம்பவே முடியலங்கன்னு சோழன் சொல்ல, எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. பொண்ணு பார்க்க கூப்பிட்டாலே ஏன் எதுக்குன்னு 1000 கேள்வி கேட்கும். இப்ப எப்படி அதோட கல்யாணத்துக்கு இவ்வளவு வேலை பார்த்துருக்கு அப்படின்னு பாண்டி கேட்க, இப்படி கேள்வி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாமே. கல்யாணத்துக்கு அண்ணன் ஆர்வமா இருக்காரு, அது நல்ல விஷயம் தானே. அதுக்கு தானே எல்லாருமே ஆசைப்பட்டோம். அப்புறம் என்ன விடுங்களேங்கிறாங்க நிலா. சோழன், நீங்க போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றீங்களா? நல்ல கடையா பார்த்து வாங்குங்க அப்படின்னு நிலா சொல்ல, சோழனோட முகத்துல எந்த உணர்வும் இல்லை. பொண்ணு யாரு என்னன்னு ஏதாவது விவரம் சொன்னாரான்னு பாண்டி கேட்குறாரு. இல்லையே, என்கிட்ட எதுவுமே சொல்லல பாண்டி. அதை பத்தி நானும் கேட்கல. அதான் வீட்டுக்கே வர்றாங்களே, அப்புறம் கேட்டுக்கலான்னு விட்டுட்டேங்கிறாங்க நிலா. முன்னாடி பாண்டிக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தது நல்லா இருந்தது, அவருக்கு மேட்சா இருந்த மாதிரி இருக்கு. இப்ப மியா மியான்னு பூனை கத்துற மாதிரி வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நிலா சொன்னாலும் பாண்டிக்கு திருப்தியா இல்லை. இல்ல, பொண்ணு வீடு எங்க இருக்கு, அவங்க குடும்பம் எப்படின்னு எதுவுமே தெரியாதே நமக்கு அப்படின்னு பாண்டி சொல்ல, நான் வேணும்னா அந்த புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமாங்கன்னு சோழன் கேட்குறாரு. ஏங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களே வீட்டுக்கு வந்துருவாங்க, அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாமேங்கிறாங்க நிலா. 3 பேரும் அதிர்ச்சி விலகாம அப்படியே நின்றுட்டு இருக்க, ஏங்க நீங்க முதல்ல கடைக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற நிலா. என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்னு யோசிக்கிறாங்க. ஸ்நாக்ஸு, அது கூட சேர்த்து 4 பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. காஃபி தூள், டீ தூள், அதுக்கப்புறம் ஊதுபத்தி தீர்ந்து போச்சு, அதையும் ஏற்றி வைக்கலாம். வீடு கொஞ்சம் வாசனையா இருக்கும்ல, அதையும் வாங்கிட்டு வந்துருங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே சொல்றாங்க நிலா. அப்புறம் அப்படின்னு நிலா யோசிச்சுட்டு இருக்க, ஐயோ லிஸ்ட் பெருசா இருக்கே, செலவை ஏற்றி விட்டுருவா போல இருக்கே அப்படின்னு சுயநலக்கார சோழன் புலம்பிட்டு இருக்காரு. வேற ஏதோ சொல்லணும்னு நினைச்சேனே அப்படின்னு நிலா யோசிச்சுட்டு இருக்க, போச்சு விட்டா இன்னும் வேட்டு வச்சிருவான்னு நினைக்கிற சோழன், பாண்டி நீ போயிட்டு வாயேண்டாங்கிறாரு. என்ன நிலா யோசிக்கிறத விட்டுட்டு, ஏன் நீங்க போனா என்னவான்னு கேக்குறாங்க. இல்லங்க, அவன் என்னை விட கொஞ்சம் பொறுப்பா வாங்குவான்னு பூசி முழுகிறாரு, அதான் அப்படின்னு சோழன் சொல்ல, நானே போறேன் அப்படின்னு பாண்டி கிளம்ப. ரைட்டு அப்படிங்கிறாரு சோழன். காசு செலவு பண்ற வேலை இல்ல, அண்ணன் எப்படி பண்ணும் அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் உன்னை கேட்டாங்களா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, அண்ணி நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு உள்ளர போறாரு பல்லவன். 2 பேரும் அங்கிருந்து போயிட நிலாவும் சோழன் தான் நிக்கிறாங்க. அவர் ஜாலியா ஒரு பாட்டை ஆரம்பிக்க, அப்ப நீங்க போய் மீதி பாத்திரத்தை விளக்கிடுங்க போங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க அவ்வளோ பாத்திரம் தேய்ச்சி வச்சு அதெல்லாம் பத்தாதாங்க அப்படின்னு சோழன் கேட்க, அவங்க வரும்போது வீடெல்லாம் நீட்டா இருக்கணும், கிச்சன்லாம் கிளீனா இருக்க வேணாமா அப்படின்னு நிலா கேட்க, ஏங்க வர்றவங்க என்ன கிச்சன்ல வந்தா கீழே மேலையும் பார்த்துட்டு இருக்க போறாங்க, இங்கே தானேங்க உட்காந்து பேச போறாங்க, இந்த இடம் நீட்டா இருந்தா பத்தாதாங்கன்னு கேக்குறாரு சோழன். ஹால்ல உட்காந்து பேசிட்டு வீட்டை சுத்தி பார்க்க மாட்டாங்களா? அப்ப கிச்சன் கேவலமா இருந்தா பரவாயில்லையா அப்படின்னு நிலா கேட்க, பரவாயில்லைங்க, வீடு நான் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்க செய்யும், இருக்கட்டும் விடுங்கன்னு சோழன் சோம்பேறி சொல்றாரு. சரி விடுங்க, நானே பாத்துக்கிறேன், நீங்க ஹாலை மட்டும் பெருக்குங்கிறாங்க நிலா. எப்படியும் தப்பிக்க முடியாதா அப்படின்னு சோழன் சொனங்கி நிக்க, நிலா அந்த பக்கம் போலான்னு ஒரேட்டு எடுத்து வைக்கிறாங்க. டக்குன்னு பாக்கெட்ல இருந்த போனை குனிஞ்சவங்க எடுக்க, வந்த நிலா டக்குன்னு நின்னுடுறாங்க. அட காயமா அப்படின்னு சோழன் சொல்ல, காயமா எங்கங்க என்ன பதறாங்க நிலா. காயமா இல்லைங்க, காயமா, அதாங்க என் பஸ் ஸ்டாப் புறா காயத்ரி, அவளை நான் செல்லம்மா காயமானு தான் கூப்பிடுவேன், அவ தான் கால் பண்றா அப்படிங்கிற சோழன் போன் எடுத்து காதுல வச்சுக்கிட்டு, ஹலோ சொல்லு காயுமா, என்ன பண்றீங்க அப்படின்னு வழிஞ்சிட்டு நிக்கிறாரு. நீ இப்ப இல்ல எப்பவுமே உருப்பட மாட்டடான்ற மாதிரி நிலா கிச்சனுக்கு போயிடுறாங்க. நான் சும்மா தான் இருக்கேன், நீங்கன்னு கேக்குறாங்க அந்த பொண்ணு. நிலா கையில விளக்குமாரோட வர ஓரப்பார்வை பார்த்துட்டு, நானும் சும்மா தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, வேலைக்கு போகலையான்னு கேக்குறாங்க காயத்ரி. வேலைக்கு போயிட்டு வந்து சும்மா இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க, நிலா விளக்குமாத்த வச்சு சோழன் அடிக்கிறதுக்கு பதிலா சேர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா காலையில தான் போன் பண்ண, அதுக்குள்ளேயே மறுபடியும் போன் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு நைஸா ஓரக்கண்ணால நிலாவை பாக்குறாரு. ஏன் நான் 2 முறை போன் பண்ண கூடாதா அப்படின்னு காயத்ரி கேட்க, சேச்சே நீ எத்தனை தடவை வேணாலும் கால் பண்ணலாம் காயு, தப்பே இல்லை அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிட்டு இருக்காரு சோழன். அப்புறம் காயு சாப்பிட்டியா அப்படின்னு சோழன் கேட்க, நிலா அங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களான்னு ஆர்வமா கேக்குறாங்க அந்த பொண்ணு. இல்ல காயு, இங்க ஒரே வேலை, சாப்பிட நேரமே இல்லை அப்படின்னு பட்டினில
பருத்தி மாறா போன மாதிரி பேசிட்டு இருக்காரு சோழன். நிலா எரிச்சலோட அங்க இங்கன்னு கூட்டி தள்ளிட்டு இருக்காங்க. என்ன வேலை இருந்தாலும் டயத்துக்கு சாப்பிட வேணாமா அப்படின்னு அந்த அரலூசு காயத்ரி கேட்க, கரெக்டு தான், உனக்கு தெரியுது, தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு நிலாவை பார்த்துக்கிட்டு சொல்றவரு இனிமே கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்றேங்கிறாரு. நாளையிலேருந்து நானே ஃபோன் பண்ணி செக் பண்ணுவேன் அப்படின்னு ஏதோ இன்ஸ்பெக்டர் ரேஞ்சுக்கு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. சொல்லிட்டு இல்லை காயு, இனிமே டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்றேன் அப்படிங்கிற சோழன் நிலா அங்கங்கன்னு பார்த்துக்கிட்டு தொடச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஃபோனை நெஞ்சில் வச்சுட்டு, ஏங்க எனக்கு இல்லை ஏன் மேலே காயுவுக்கு பயங்கர அக்கறைங்கிறாரு. அள்ளிவிடு அப்படிங்கிற மாதிரி நிலா சிரிச்சுட்டு தொடப்புக்கிட்டே இங்கே அங்கன்னு விசிறிக்கிட்டு இருக்க. காயத்ரி ஹலோன்னுட்டு இருக்காங்க. சொல்லு காயு அப்படின்னு சோழன் வழிய கடுப்போட நிலா ஊசியை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஈவினிங் மீட் பண்ணலாமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, மீட் பண்ணணுமா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு செய்யற வேலையை நிறுத்திட்டு நிலா முறைச்சிட்டு திடுக்குன்னு பாக்குறாங்க. இன்னைக்கு ஈவினிங் முடியாதுன்னு நினைக்கிறேன் காயோ, வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனு, நாம நாளை காலையில எப்பவும் போல பஸ் ஸ்டாப்லயே மீட் பண்ணலாமே அப்படின்னு சோழன் சொல்ல, சரின்னு நிலா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே அப்படின்னு அந்த பொண்ணு அரமனசா சொல்லிட்டு இருக்க. சோழனோட பார்வை நிலா கிட்டே தான் இருக்கு. நிலாவும் சோழனும் ஒரு பார்வையா பார்த்துக்கிட்டே வேலையை பார்க்குறாங்க. அப்புறம் உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்கிறாங்க காயத்ரி. அவ்வளோதான், சோழனுக்கு பெருமை தாங்கல. ஓ, வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்கா, தேங்க்ஸ் காயு அப்படின்னு டன்னா வழிஞ்சிட்டு இருக்காரு. நிலா பயங்கர கடுப்பாய் விளக்குமாற தூக்கி போட்டுட்டு அந்த பக்கமா போக, ஏங்க பாத்துங்கிறாரு. ஏங்க ஒழுங்கா வேலையை பாருங்க, சும்மா நின்று மொக்க போட்டுட்டு இருக்காதீங்க, காயு மாமா காயு அப்படின்னு நிலா எரிச்சலா சொல்லிட்டு போக இவர் பட்டன போனை மூடிக்கிறாரு. அதுக்குள்ள அந்த பொண்ணு ஹலோங்க ஹலோ காயுமா, இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸ், நான் ஒரு 10 மினிட்ஸ்ல கால் பண்ணட்டுமான்னு கேக்குறாரு சோழன். டேக் கேர்மா, மிஸ் யூ காயு அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க. இதுவரையிலும் அவர் விலக்கி வச்ச பாத்திரத்தை அத்தனையும் அப்படியே படார்னு அள்ளி மறுபடியும் சிங்க்ல போடுறாங்க நிலா. பையன்னு சொல்லிட்டு சோழன் போனை வச்சுட்டு திரும்ப இங்க கேக்குற சத்தம் அவராலேயே தாங்க முடியல. காண்டாகிறா அதானே வேணும் அப்படின்னு தற்கொலை சோழன் தனக்கு தானே சொல்லிக்கிறாரு. எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. நிலா டென்ஷனோட பாத்துட்டு இருக்க. சோழன் கொஞ்சம் தள்ளி நிக்கிறாரு. வேண்டா வெறுப்பா பெரம்பு சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு நடேசன். இந்தாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்னு அவசரமா பேக்கை கொண்டு வந்து நீட்டுறாரு பாண்டி. ஏண்டா பொண்ணு வீட்டுக்காரவங்க தெரு முனைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்கிட்ட சொல்லுவீங்களா, இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களான்னு கோவப்படுறாரு நடேசன். ஏன் முன்னாடியே சொல்லியிருந்தா சார் என்ன பண்ணிருப்பீங்கன்னு நக்கலா கேக்குறாரு சோழன். உனக்கு என்னடா, நான் என்னமா பண்றேன், ஏன் என்கிட்ட சொல்லலன்னு குதிக்கிறாரு நடேசன். அதான் சொல்றேன் இல்ல, அண்ணன் எங்ககிட்டயே இப்பதான் சொன்னாருங்கிறாங்க நிலா. அவங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கே தெரியும்லன்னு நிலா கேட்க, எப்படி நடந்துக்கணும்னா புரியலையே, என்ன எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி தூங்கணும், எப்படி உட்காரணும், இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பீங்களா அப்படின்னு கத்துன்னு கத்துறாரு நடேசன். ட்ரைனிங் கொடுக்கலன்னா தான் சொதப்பி வைக்கிறீங்களே அப்படின்னு நிலா சொல்ல, அப்படின்னு கொண்டுட்டிட்டு இருக்காரு அவரு. இந்த முறை ஒழுங்கா அப்பாவா இருந்து அவங்க கிட்ட பேசுறீங்கிறாங்க நிலா. ஏன் இத்தனை நாளா நான் என்ன சித்தப்பாவா இருந்தேன், இவங்களுக்கு அப்பாவா தானே இருக்கேன், கடைசி நேரத்துல என்கிட்ட சொல்றீங்க, நியாயமா பார்த்தா நான் இதுல கலந்துக்கவே கூடாதுன்னு கத்துறாரு நடேசன். நியாயத்தை பத்தி எல்லாம் நீங்க பேசலாமா, ஐயனோட பொறுப்பான அப்பாவா இருந்து நீங்க தான் இதெல்லாம் பண்ணி இருக்கணும். ஆனா அண்ணனே எல்லாத்தையும் பண்ணி இருக்கு, ஒரு அப்பாவா முன்னாடி நின்று எதையுமே பண்ண முடியாத உங்களால அப்படின்னு பாண்டி கேக்குறாரு. என்ன பண்ண, ஏன் உங்களெல்லாம் உட்கார விடலையா அப்படின்னு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு நடேசன். ஐயோ போதும், அவங்க வர்ற டைம் ஆச்சு, சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்கன்றாங்க நிலா. ஏம்மா அவனுங்க என்ன என்னைவா மாப்பிள்ள பார்க்க வர்றானுங்க, நான் போய் ரெடி ஆகிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிக்கிட்டே பனியன் துண்டு லுங்கின்னு உட்கார்ந்துருக்காரு நடேசன். டைம் ஆகுது சொல்லிட்டேன், தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணாதீங்கன்னு நிலா சொல்ல, வேற என்ன பண்ண சொல்ற அப்படிங்கிறாரு நடேசன். நான் சொல்றது கேட்பீங்களா இல்லையா, போங்க போய் ரெடி ஆகுங்கன்னு நிலாவும் கத்துறாங்க. சரி போறேன், போய் தொலைக்கிறேன், ரெடி ஆயிட்டு வர்றேன், என்ன பண்றதுன்னு கையை உதறிக்கிட்டே போறாரு நடேசன். போங்கன்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. சேரெல்லாம் எடுத்து போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு நிலா பேக்கோட உள்ளர போக அப்படியே எருமாடு மாதிரி ரோட்டை பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு சோழன். சேரன் வெள்ளை வேஷ்டி மெரூன் ஷர்ட்னு ரெடி ஆகி வாசல்லையே நின்னுட்டு இருக்க. பக்கத்துல வர்றாரு சோழன். அண்ணே மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, நீ வாசல்லையே நின்னுட்டு இருக்க, அதெல்லாம் அவங்க வந்துருவாங்க, நீ உள்ளர வா அப்படின்னு சோழன் கூப்பிட சேரன் தயக்கத்தோட வீட்டுக்குள்ள பாக்குறாரு. அதான் எங்க யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம பொண்ணை பார்த்து நீயே ஓகே சொல்லிட்டு வந்துட்டியே, இது வெறும் ஃபார்மாலிட்டி தானே, இதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்காங்கிறாரு சோழன். நம்ம வீட்டை பிடிக்காம போயிடுமோன்னு பயப்படுறியா, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னே, நீ கவலைப்படாத, ஃப்ரீயா விடு அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு இருக்காரு சோழன். கார் ஹாரன் சவுண்டு கேட்க 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க. புரோக்கர் முன்னாடி வண்டியில வர, பின்னாடி ஒரு ஹூண்டாய் கார் வருது.
நடேசன் ஒரு எல்லோ ஷர்ட்டு வெள்ளை வேஷ்டி தோல்ல துண்டன்னு உட்கார்ந்துருக்க எட்டி பார்க்குற பாண்டி ஏங்க அவங்க வந்துட்டாங்கன்னு கிச்சனை பார்த்து குரல் கொடுக்குறாரு. ஏய் பல்லவா வாடான்னு அவரே கூப்பிடுறாரு. கார்ல இருந்து இறங்குறவரு வாங்க பார்த்து வாங்கன்னு சொல்ல இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து 2 லேடிஸ் இறங்க எல்லாரும் வாங்கன்னு கூட்டிக்கிட்டு புரோக்கர் வர்றாரு. வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவரு முன்னாடி நடக்க அந்த பொண்ணும் இன்னொரு லேடியும் அவரு பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வீட்டை அந்த பக்கமும் இந்த பக்கமா பார்த்துட்டு வர்றாங்க. வர்றவங்கள சோழனும் சேரனும் வாங்க வாங்கன்னு ரிசீவ் பண்றாங்க. வர்றவங்களும் வணக்கம்னு சொல்ல உள்ளர வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. வாங்கன்னு சேரன் அவங்கள உள்ளர கூட்டிட்டு வர உள்ளர நிலா நடேசன் பாண்டி எல்லாரும் வாங்க வாங்கன்னு ரிசீவ் பண்றாங்க. பல்லவனும் வணக்கம்ன்றாரு. வர்றவங்க எல்லாம் வணக்கம் தம்பின்னு சொல்லிட்டு உள்ளர வர்றாங்க. எல்லாரும் வாங்க வாங்க வணக்கம்னு மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. புரோக்கரும் பொண்ணு வீட்டுல இருந்து வந்த 3 பேரும் உட்கார நான் போய் தண்ணி கொண்டு வரேன்னு நிலா உள்ளர போறாங்க. சேரா அப்படின்னு புரோக்கர் ஏதோ சொல்ல வர என்ன பாக்குறீங்க எல்லாம் எங்க வீடு தான் சொந்த வீடு தான்னு நடேசன் ஆஜராகிறாரு. வீடு மட்டும் இல்ல வீட்டை சுத்தி இருக்க தோட்டம் எல்லாமே நம்மளது தான் அப்படின்னு நடேசன் சொல்ல பொண்ணோட அப்பா வாட்டுக்கு அப்படிங்கிறாரு. ஒரு புரோக்கர் கிட்ட இவருன்னு கேட்க புரோக்கர் சொல்றதுக்குள்ள நான் நடேசங்க சேரனோட ஃபாதர் அப்பா அப்படிங்கிறவரு இவன் சொல்லலையா ஏய் இதெல்லாம் சொல்றது இல்லையா முன்னாடிங்கிறாரு. சேரன் என்ன சொல்றதுன்னு திகச்சு போய் பார்த்துட்டு இருக்க அண்ணே எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்கிறாங்க நிலா. ஆங்கிற சேரன் இவர் தான் எங்க அப்பாங்கிறாரு. நான் தான் வணக்கங்கிறாரு நடேசன். பொண்ணு வீட்டுல இருந்து வந்திருந்தவங்க ஒரு வணக்கத்தை போடுறாங்க. இது சோழன் என்னோட முதல் தம்பின்னு சொல்ல அவரும் நெஞ்சில கை வச்சு எல்லாருக்கும் வணக்கங்கிறாரு. பொண்ணோட அப்பாவும் வணக்கம்னு சொல்ல மத்தவங்க எல்லாம் சிரிப்போட்டு தலையாட்டுறாங்க. அது பாண்டியன் 2வது தம்பி அப்படின்னு சொல்ல அவரு ஒரு ஸ்மைல் பண்ண வந்தவங்களும் ஸ்மைல் பண்றாங்க. இது கடைசி தம்பி பல்லவன் அப்படின்னு சொல்ல பல்லவனும் சிரிப்போட தலையாட்டுறாரு. இவங்க அப்படி நிலா பக்கம் திரும்ப அது என் ஒய்ஃபு நிலாங்கிறாரு சோழன் அவசரமா. நிலாவும் சின்ன ஸ்மைலோட வணக்கங்கிறாங்க. வணக்கம்ன்றாரு பொண்ணோட அப்பா. மத்தவங்க லைட்டான சிரிப்போட பாக்குறாங்க. தம்பிக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு லவ் மேரேஜ் அப்படின்னு புரோக்கர் சொல்ல அதான் தெரியுமேங்கிறாங்க அந்த பொண்ணு. இவங்கெல்லாம் ஒருத்தர் பாத்துக்க புரோக்கர் ஏற்கனவே சொல்லியிருக்காருங்க அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல சேரன் கிட்ட இருந்து எல்லோரோட பார்வையை அங்க நகருது. என்னமா பாத்துக்கிட்டு இருக்கிற சாப்பிடறதுக்கு ஏதாவது பலகாரம் கொடுங்கிறாரு நடேசன். பல்லவா வாடா அப்படின்னு அவனை கூட்டிக்கிட்டு கிச்சனுக்கு போறாங்க நிலா. சேரன் பெரிய திருட்டு வேலையை பண்ண மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. நிலாவும் பல்லவனும் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் காஃபி தண்ணின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாரும் வாங்கிக்கிறாங்க. சேரன் அப்படியே நெருப்பு மேல நிக்கிற மாதிரி தவிப்பா இருக்காரு. அந்த பொண்ணு இந்த பக்கமும் திரும்பி பார்க்க ரூம் எல்லாம் பாருங்க வாங்கன்னு நிலா கூப்பிடுறாங்க. அப்படின்னு அந்த பொண்ணு எழுந்திருக்க வீடு அருமையா இருக்குல்லங்கிறாரு பொண்ணோட அப்பா. ஆமா அப்படின்னு புரோக்கர் தலையாட்டிட்டு காஃபியை ரசிச்சு குடிச்சிட்டு இருக்காரு. நிலா அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் இது ஏன் ரூம்ங்கிறாங்க. சேரன் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்க ஆப்போசிட்ல இவங்க 3 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. உடனே பல்லவன் சோழன் கிட்ட கிசுன்னு அங்க உட்கார்ந்து இருக்கிறது அவங்க அம்மா அப்பா. அவங்கள பார்த்தாலே தெரியுது. ஆனா ரூம்குள்ள எட்டி பாக்குறாங்களே அவங்க யாருன்னு என்ன கேக்குறாரு பல்லவன். பொண்ணுக்கு அக்காவா இருக்கும்டா அப்படின்னு மெதுவா கை சட்டையை மடிச்சு விட்டுட்டு திரும்பினாப்புல சொல்றாரு பாண்டி. அங்க இன்னொரு ரூம் இருக்கு வாங்க அப்படின்னு நிலா அந்த பொண்ணு ஆப்போசிட் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. நிலா கதவை திறந்து விட அந்த பொண்ணு உள்ளர எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே சோழன் என்னடா அங்க திங்ஸ் ஒண்ணு இல்லைன்னு யோசிக்காதீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே பொருள் எல்லாம் வாங்கிடுவோங்கிறாரு. அந்த பொண்ணு ஒன்றும் சொல்லாம இப்படின்னு பார்த்துட்டு இருக்க. ஆமா உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊருங்கிறாரு நடேசன். நமக்கு பூர்வீகம் எல்லாமே காஞ்சிபுரம் தாங்கிறாரு பொண்ணோட அப்பா. வேலை விஷயமா சென்னையில வந்து செட்டில் ஆயாச்சு. என் பொண்ணு பிறந்தது கூட சென்னையில தான் அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்லிட்டு இருக்க. நாங்களும் அப்படிதான் எங்களுக்கு சொந்த ஊரெல்லாம் திண்டுக்கல் பக்கத்துல. எங்க அப்பா நான் சின்ன வயசா இருக்கும் போதே இங்க வந்துட்டாரு. அப்படியே இங்கேயே செட்டில் ஆயாச்சுங்கிறாரு நடேசன். ஓ அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்லிட்டு இருக்க. எல்லா பசங்களும் பிறந்தது இந்த வீட்டுல தான் அதனால இதுவே நமக்கு சொந்த ஊர் ஆயிடுச்சுங்கிறாரு நடேசன். அவர் தானே வீட்டுக்கு மூத்த பையன். அப்போ உங்க எல்லாரையுமே கரை சேர்க்கறது பொறுப்பு கடமை எல்லாமே அவருக்கு தானே அப்படின்னு பொண்ணோட அம்மா பட்டுன்னு கேட்டுட எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இல்லங்க நாங்க எல்லாருமே தேவையான அளவுக்கு பொறுப்பா தான் இருக்கோங்கிறாரு பாண்டி. அண்ணனுக்கு பெரிய சுமையெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டோம் அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்களே பாத்துக்குவோம் அப்படின்னு பாண்டி சொல்ல பரவாயில்ல நல்லா சமாளிச்ச கரெக்டா பதில் சொன்னேன்னு நிலா சிரிப்போட பாக்குறாங்க. ஓ அப்படின்னு அவங்க தலையாட்டிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஓகே அப்படின்ற மாதிரி சேரனை பார்த்து சிரிக்க சேரனை லைட்டா சிரிச்சு வைக்கிறாரு. உங்களை பத்தி எதுவும் சொல்லவே இல்லையேங்கிறாரு சோழன். அதை சொல்ல மறந்துட்டேன் பாத்தியா இவரு பொண்ணோட அப்பா சென்னையில பல ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சிருக்காரு. இவங்க பொண்ணோட அம்மா இவங்க பொண்ணோட சித்தின்னு இன்னொரு லேடிய காமிக்க அந்த பொண்ணு ஈன்னு சிரிச்சு வைக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் அந்த இன்னொரு பொண்ணு யாருன்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. நிலா யாருன்னு கேளுங்கன்ற மாதிரி ஜாட காட்டுறாங்க. அவங்க யாரு பொண்ணோட அக்காவா
இல்ல அண்ணியான்னு சோழன் கேக்குறாரு. சேரன் ரொம்ப பயத்தோட தலைய குனிறாரு. யாரும் எந்த பதிலும் சொல்லாம இருக்க எல்லாரையும் அந்த பொண்ணையே பாக்குறாங்க. ஐயோங்கிற மாதிரி சேரன் பாத்துட்டு இருக்க அந்த பொண்ணு ஒரு சின்ன சிரிப்போட எல்லாரையும் பாக்குறாங்க. நான் தாங்க பொண்ணு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஃபர்ஸ்டா நடேசன் அதிர்ந்து போறாரு. எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்ன உண்மையிலேயே அந்த பொண்ணு சோழன் கேட்ட மாதிரி தான் இருக்காங்க. எல்லாரும் என்னடா இதுன்னு திகைச்சு போய் சேரனை பார்க்க அவரு ஆமான்ற மாதிரி ஒரு சின்ன சமாளிப்பு சிரிப்பு சிரிக்கிறாரு. என்னடா இதுன்னு எல்லாரும் திகைப்பும் அதிர்ச்சியுமா ஒருத்தர் பார்த்துக்க அந்த பொண்ணு அப்படியே புன்னகை மணியா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. புரியலன்னு நிலா கேட்க நான் தாங்க கல்யாண பொண்ணு, என் பேர் ஜெயந்தி அப்படின்னு அந்த பொண்ணு தெளிவா சொல்ல நிலா பயங்கர ஷாக்கோட சோழனை பாக்குறாங்க. சோழன் அவங்க அண்ணனை பார்க்க அவர் அப்படியே லைட்டா தலையை குனிஞ்சு நிக்கிறாரு. நிலாவும் சோழனை பார்க்க இது என்னமா புதுசா இருக்கு, பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளைய பாக்குற வழக்கமே கிடையாதே, நீங்க என்ன டிசைனா ஏதேதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நடேசன் கேட்டுடுறாரு. அப்படி இல்லைங்க, முதல் கல்யாணத்துல எல்லாமே நல்லபடியா முறைப்படி பண்ணிதான் அப்படின்னு அவங்க சித்தி ஆரம்பிக்க அப்படின்னு நிமிந்து பாக்குறாரு நடேசன். எல்லாருமே திகைச்சு போய் அவங்க சித்திய பார்க்க ஜெயந்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், அது மொத்தமா தப்பா போயிடுச்சு, அதான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணும்போது எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்னு பொண்ணையும் கூடவே கூட்டிக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஏதோ அரியறி எழுத வந்த ரேஞ்சுக்கு அவங்க சித்தி சொல்றாங்க. எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி. இப்படி ஒரு விஷயத்தை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரோட பார்வையும் சேரன் மேலேயே பாய அவர் அப்படியே தலையை குனிஞ்சு கண்ணை மட்டும் நிமித்தி லைட்டா பாக்குறாரு. அதிர்ச்சி விலகாம என்னதுன்னு ஒருத்தருக்கு கேட்டுக்கிறாங்க. ரெண்டாவது கல்யாணமான நடேசன் வாய்விட்டே கேட்டுடுறாரு. நிலாவும் செகண்ட் மேரேஜான்னு கேட்க ஆமாமா அப்படின்னு அவங்க சித்தி சந்தோஷமா தலையாட்டுறாங்க. நிலாவும் பயங்கர அதிர்ச்சியோட சேரனை பார்க்க அவங்க பார்வையை அவங்களால மீட் பண்ணவே முடியல. பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர் பார்த்துக்க அந்த பொண்ணு அவங்க ரெண்டு பேரையும் பாக்குறாங்க. என்ன மேஸ்திரி வீட்டுல யார்கிட்டயுமே சொல்லலையான்னு கேக்குறாரு புரோக்கர். இல்ல நான் அதை சொல்லிக்கிறேங்கிறாரு சேரன். பரவாயில்ல நானே சொல்லிடுறேன் அப்படிங்கிற ஜெயந்தி. எனக்கு இது செகண்ட் மேரேஜ் தான், ஃபர்ஸ்ட் மேரேஜ் எல்லாமே முறைப்படி தான் நடந்துச்சு, ஆனா எங்களுக்குள்ள சுத்தமா செட் ஆகல, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த வாழ்க்கை வேணான்னு டிசைட் பண்ணிட்டேன், இப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு பேச ஐயனார் ஃபேமிலியில சேரனை தவிர எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் கிடைச்சிரும், எல்லாமே நான் அவரை மீட் பண்ணும் போதே டீட்டெயிலா சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல எல்லாரோட பார்வையை மறுபடி சேரன் மேல வந்து விழுது. ஐயோ அப்படின்னு அன்ஈசியா பாத்துட்டு இருக்காரு சேரன். பாண்டியன் பயங்கரமா முறைக்கவே ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயம்லாம் முன்னாடியே பேசிக்கிறது நல்லது தானே அப்படின்னு ஜெயந்தி கேட்க யார் முகத்துல ஈ ஆடல. நிலா தான் கொஞ்சம் சுதாரிச்சு சாரிங்க அண்ணே இதை பத்தி எங்க யார்கிட்டயுமே சொல்லல, அதான் எங்களுக்கு எதுவும் தெரியலன்னு அவரு ஒரு பார்வை இவங்களும் ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்றாங்க. தப்பா எடுத்துக்காதீங்கன்னு நிலா சொல்ல அந்த பொண்ணும் அப்படின்ற மாதிரி தலையசைக்கிறாங்க. டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுல அப்படின்னு சோழன் கேட்க கிடைச்சிரும் தம்பி, இன்னொரு 2-3 மாசத்துல வந்துரும் அப்படின்னு பொண்ணோட அப்பா சாதாரணமா சொல்ல அதிர்ந்து போய் பாக்குறாரு நடேசன். என்னன்னே என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீங்கிற மாதிரி சோழன் சேரனை பாக்குறாரு. உடனே பொண்ணோட அம்மா வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க. எங்க பொண்ணு ஒன்னும் சும்மா கிடையாது, அவளோட வாழ்க்கையை தக்க வச்சுக்க 5-6 வருஷம் முயற்சி பண்ணனா, அதுக்கு மேலேயும் அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழ சொல்லி கட்டாயப்படுத்தாம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோங்கிறாங்க அவங்க அம்மா. 3 வருஷமா எங்க கூட தான் இருக்கா, இப்பதான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோன்னு அந்த அம்மா பெருமையா சொல்றாங்க. பொண்ணோட பாவம் ஆமான்னு பெருமையா தலையாடுறாரு. டேய் என்னடா இது அப்படின்னு பொறுக்க முடியாம பாண்டி கேக்குறாரு. கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து 3 வருஷம் ஆகுதுங்கிறாங்க, அப்படின்னா 9 வருஷம் ஆகுதேடா, அண்ணனோட பெரிய பொண்ணா இருக்கும் போல இருக்கேங்கிறாரு பாண்டி. அப்படிதான் தெரியுதுன்னு சோழனை மெதுவா சொல்றாரு. முன்னாடியே டைவர்ஸ் வாங்கி இருந்திருக்கணும், அந்த பையன் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டான், இப்பதான் ஒத்துக்கிட்டு மியூச்சுவல் கன்சென்ட்ல அப்ளை பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல எல்லாரும் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்ளை பண்ணி ஃபியூ மந்த்ஸ் ஆச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு அந்த பொண்ணு ஜெயந்தி சொல்றாங்க. முன்னாடி பண்ணின தப்ப மறுபடியும் பண்ணிடக்கூடாதுல்ல, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசணும்னு ஜெயந்தியையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சித்திக்காரங்க சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியும் டென்ஷனுமா பார்த்துட்டு இருக்காங்க. சேரன் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காரு. மாப்பிள்ளைக்கு மாசம் எவ்வளவு வருமானம் வரும் அப்படின்னு பொண்ணோட அப்பா கேட்க இவ்வளவுதான்னு சொல்ல முடியாது, வேலை வந்தா தேவைக்கு அதிகமாவே காசு வரும், அதுலயும் சேரன் ராசியான மேஸ்திரி, சென்னையில இந்த வருஷம் ஏகப்பட்ட பில்டிங் கட்டிட்டு இருக்காருன்னா பாத்துக்கங்களேன் அப்படின்னு புரோக்கர் அள்ளி விட ஆகான்னு அசந்து போய் பாக்குறாங்க பொண்ணோட அம்மாவும் அப்பாவும். அடுத்து ஸ்ட்ரைட்டா அவரே சேரன் கிட்ட கேள்விகள் கேட்க அவரு பதில கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா மத்த யாரும் ஒத்த வார்த்தை கூட பேசல. மொத்தத்துல பொண்ணு வீட்டுக்காரவங்க 4 பேரு, புரோக்கர் ஒருத்தர் 5, 6வது சேரன் அவங்க மட்டுமே பேசிட்டு இருக்க
இவங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நின்னுட்டே இருக்காங்க. கடுப்புல இருக்க நடேசன், ஆமா உன் வயசு என்னமான்னு கேக்குறாரு. எனக்கு 35 வயசு ஆகுதுங்கிறாங்க ஜெயந்தி. 35 அப்படின்னு நடேசன் அதிர்ச்சியை காட்ட மத்தவங்களும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. பாண்டி பார்வையிலேயே எரிச்சிடுற மாதிரி பாக்குறாரு அண்ணனை. சிச்சுவேஷனை சமாளிக்க சேரனே முன் வந்து, அப்பா அதெல்லாம் நாங்க பேசிட்டோம்ப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாரு. என்னடா அண்ணன் இப்படி சொல்லுது அப்படின்னு பாண்டி பயங்கர வருத்தத்தோட கேட்க, ஆமாண்டா இரு பேசிக்கலாங்கிறாரு சோழன். என்ன மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஒரு 3 வயசு வித்தியாசம், அதெல்லாம் இப்ப யாரு பாக்குறாங்க அப்படின்னு அவங்க சித்தி அசால்ட்டா சொல்ல, நாங்க பாப்போங்க அப்படின்னு அப்படியே திருப்பி அடிச்சிடுறாரு நடேசன். அவங்க சித்தி மட்டும் இல்ல ஜெயந்தியும் அப்படியே அதிர்ந்து போய் பார்க்க, அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களாங்கிறாரு சேரன். என்னவோ பண்ணி தொலைங்கடா அப்படின்னு நடேசன் திரும்பிக்க, என்னென்ன இதெல்லாங்கிற மாதிரி நிலா பாக்குறாங்க. அதுக்குள்ள பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் பேசி அவங்களே ஒரு முடிவுக்கு வந்து, வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கு நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு கேக்குறாங்க. எல்லாருக்கும் ஓகேவான்னு அவரு கேட்க, நிச்சயதார்த்தமா அப்படின்னு சேரன் கேட்க, வீட்டுக்கு பெரியவரு அவர் தான் சொல்லணும்னு நடேசனை கைய காமிக்கிறாரு புரோக்கர். அண்ணே வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாமா அப்படின்னு புரோக்கர் கேட்க, ஆமா இங்க எல்லாம் என்னை கேட்டுட்டு தான் நடந்துட்டு இருக்குது, ஏதோ பண்ணி தொலைங்கயா அப்படின்னு துண்டை உதறிக்கிட்டு நடேசன் வெளியில போயிடுறாரு. ஐயா அப்படின்னு புரோக்கர் கூப்பிட்டு இருக்க, என்ன இவர் இப்படி பேசிட்டு போறாருங்கிறாரு பொண்ணோட அப்பா. அப்பா அப்படிதான், நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு பக்கத்து கட்டுறாரு சேரன். அட பரவாயில்ல தம்பி, எங்களுக்கு புரியுது. சரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்லன்னு அவரு நிச்சயத்திலேயே குறியா இருக்காரு. வர்ற வெள்ளிக்கிழமைங்களா அப்படின்னு கேட்டுட்டு சேரன் பயங்கர தயக்கத்தோட தம்பிங்களை பார்க்க, அவங்க முகத்துல எந்த உணர்ச்சியுமே இல்லாம அண்ணனை வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அவரே வச்சுக்கலாம் அப்படின்னு தலையாட்ட 4 பேரும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. நேரம் மட்டும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி அப்ப நாங்க கிளம்புறோம் அப்படின்னு பொண்ணோட அப்பா எழுந்திருச்சு கைய கூப்ப, நாங்க வர்றோங்க அப்படின்னு அவங்க அம்மா சித்தி ஜெயந்தின்னு எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. அதுக்குள்ள அவரு வர்றோம் மாப்பிள்ளன்னு சேரன் கிட்ட கைய கூப்பி வர்றவங்கன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு ஒரேட்ட எடுத்து வைக்க, சேரன் மட்டும் பதிலுக்கு கைய கூப்பிட்டு நிக்கிறாரு. அதை பாக்குற நிலாவும் வேற வழி இல்லாம கைய கூப்பி வணக்கம்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கன்றாங்க. மத்த 3 பேரும் அதிர்ச்சி கொஞ்சம் கூட விலகாம அப்படியே நிக்க, பொண்ணோட அப்பா ஆளா வெளியே வர அப்படியே ரோபோட் மாதிரி நகர்ந்து வழி கொடுக்குறாங்க. அவங்க எல்லாரும் போக புரோக்கர் கடைசியா போக, அவங்க பின்னாடி அவங்கள வழி அனுப்ப சேரனும் போக, இவங்க 4 பேரும் வாசப்படியில ஒரே லைனா நின்று உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டியும் பல்லவனும் பயங்கர வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்க, சோழன் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காரு. வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாமா, உங்களுக்கெல்லாம் சம்மதமான பொண்ணோட அப்பா கேட்டதும் வச்சுக்கலாம் அப்படின்னு அண்ணன் சட்டுன்னு சொன்னதும் ஒரு மனசுல குத்தி குத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. நிலா அப்படியே நின்று வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வைங்கடா அப்படின்னு பாண்டி கடுப்போட சொல்லிக்கிட்டே சேரை எடுக்க ஆளாளுக்கு ஒன்னு எடுத்துட்டு இருக்காங்க. சேரன் உள்ளர வர டக்குன்னு சோழன் குறுக்க வந்து நில்லுனேங்கிறாரு. எங்கன்னு போக பாக்குறேன்னு கேட்க, இருடா நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவரு எஸ்கேப் ஆக பார்க்க, தண்ணியெல்லாம் அப்புறம் குடிச்சுக்கலாம் இருனே, முதல்ல நில்லு அப்படின்னு சோழன் கோவமா அவரை நிறுத்த மற்றவங்களும் ரவுண்டு கட்டிக்கிறாங்க. திடீர்னு என்ன இப்படி ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணன அப்படின்னு பாண்டி கேட்க, என்னடா உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும்னு நீங்க தானடா ஆசைப்பட்டீங்க, அப்புறம் என்னன்னு கேக்குறாரு சேரன். நாங்க ஆசைப்பட்டோம் தான், அதுக்கு நீ இப்படியா அப்படின்னு பாண்டி கேட்க, அந்த குடும்பத்தை பத்தியோ அந்த பொண்ணை பத்தியோ எங்ககிட்ட எதுவுமே சொல்லாம நீ எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி அந்த பொண்ணை பார்க்க போன அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்காரு. சேரன் எந்த பதிலும் சொல்லாம நிக்க, எனக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல, ஒவ்வொரு தடவையுமா நம்ம எல்லாருமா போய் பொண்ணு பாக்குறோம், ஒருவேளை அந்த சம்பந்தம் அமையலன்னா எல்லாருக்குமே கஷ்டம்தான், ஆனா நீங்களே பார்த்து பேசி ஓகேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க கிட்ட சொல்லி இருக்கலாமே, உண்மையாவே ஓகேவான்னு நிலா கேக்குறாங்க. அண்ணே 2வதா கல்யாணம் பண்ண போற பொண்ண நீ எதுக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சோழன் கேட்க, ஏண்டா 2வதா கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு தப்பாங்கிறாரு சேரன். அண்ணே நாங்க யாரும் அதை தப்புன்னெலாம் சொல்லல, உனக்கு இது 2வது கல்யாணமா இருந்தா சரி, உனக்கு இதுதானே முதல் கல்யாணம், உன்னை விட அவங்களுக்கு வயசு ஜாஸ்தி, எதுக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும் அவங்கள, அப்படி என்ன அவசரம் உங்களுக்குன்றாரு பாண்டி. அண்ணே ஆமாண்ணே, அவங்க யாரையும் நாங்க தப்பு சொல்லல, உனக்கு சரியா இருக்குமான்னு தானே நாங்க யோசிக்கிறோங்கிறாரு பல்லவன். எத்தனையோ வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கோம், அவங்களும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஆனா யாருமே கல்யாண பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது இல்லைன்னு, இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு அப்படின்னு நொந்து போய் சொல்றாரு பல்லவன். டேய் என்னடா இப்ப உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, அந்த பொண்ணு இப்ப நம்ம வீட்டுக்கு வந்ததுதான் பிரச்சனையா, பொண்ணு வீட்டுக்கு வந்தா என்னடா
அப்படின்னு சேரன் கேக்குறாரு. பொண்ணு வீட்டுக்கு வந்ததெல்லாம் தப்பு இல்லைன்னு, செகண்ட் மேரேஜ் பண்றதும் தப்பு இல்ல. ஆனா அவங்கள பத்தி நீங்க நல்லா விசாரிச்சிட்டீங்களா? அவங்க பேச்சுல ஒரு அவசரம் இருக்கு. இப்பதான் வந்து பார்த்துட்டு போறாங்க. அதுக்குள்ள வெள்ளிக்கிழமை நிச்சயம் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. நாம இன்னும் பொண்ணு வீட்டை கூட போய் பார்க்கலையான்னு அப்படின்னு நிலா சொல்ல, நிச்சயத்தன்னைக்கு பார்த்துக்குவோமா அப்படின்னு சேரன் அவசரமா சொல்ல, எல்லாருமே அவரை ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. சேரன் எல்லாத்தையும் மனசுலயே பூட்டி வச்சுக்கிட்டு எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும், இல்ல கல்யாணமாச்சுன்னு பேராவது பண்ணிடணும் அப்படின்னு அவசரப்படுறாரு. இவங்கெல்லாம் அண்ணன் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு தாங்க முடியாத அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 5 பேருக்குள்ளேயே இவ்வளவு கருத்து வேறுபாடு, குழப்பம், பிரச்சனை, இதெல்லாம் என்ன ஆக போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.